வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் வசந்தபுரம் அப்படின்ற காட்டில் வாழை மரம், ஆப்பிள் மரம், குளம் 3 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. மரங்களே, நீங்கள் இருவரும் பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனி இந்த காட்டுல குருவிங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. சரியா சொன்ன தோழி. நாங்கள் இருவரும் பறவைகளுக்கு உணவளிப்போம். நீ தாகத்தை தீர்ப்பாய். பறவைகளும் இந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஆமாம் தோழரே, சரியாக தான் சொன்னீர்கள். நம் காட்டில் பறவைகளுக்கு உணவுக்கும் பஞ்சமே இல்லை. உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படி அந்த காட்டில் பறவைகளும் மரங்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. அதே சமயம் அதே காட்டில் ரோசி குருவியும் பிங்கியும் வாழ்ந்து வந்தாங்க. இருவரும் ரொம்ப நல்லவங்களாகவும் நெருங்கிய தோழிகளாகவும் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் அவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. பிங்கி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் ஏதாவது உணவு எடுத்துட்டு வரேன். நீ என்னோட முட்டைகளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. சரி ரோசி, நீ போயிட்டு மெதுவா உணவை சாப்பிட்டுட்டு வா. நான் உன்னோட முட்டைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். பிங்கி அப்படி சொன்னதும் ரோசி அங்கேருந்து பறந்து உணவு தேடுறதுக்காக வந்தது. வா ரோசி, இப்பதான் உனக்கு பசிச்சதா? ஆமாம் ஆப்பிள் மரமே, என்னோட குழந்தைங்க முட்டையிலேருந்து வெளிவரதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. அதான் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி ரோசி, உனக்கு எவ்வளோ பழங்கள் வேணாலும் எடுத்துக்கோ. உன்னோட குழந்தைங்களுக்கும் எடுத்துட்டு போ. சரி ஆப்பிள் மரமே. அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி ஆப்பிள் பழங்களையும் கொஞ்சம் வாழைப்பழங்களையும் எடுத்துக்கிட்டு போச்சு. இந்த காட்டில் குருவிகளும் மரங்களும் ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாங்க. அதே சமயம் நாக்பூர்ன்ற ஒரு காட்டில் ராணிக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவங்க தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. ராணி, இப்பெல்லாம் நம்ம காட்டில் உணவுகள் கிடைக்கிறதே இல்லை. நம்ம உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால இந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போகலாமா? ஆமாம் கோரி, நானும் அதான் நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பசி தாங்க முடியலை. ஒரு பழம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக ராவி திரிய வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போகலாம். அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் அந்த காட்டிலிருந்து பறந்து ரொம்ப தூரம் வந்தாங்க. ரொம்ப தூரம் வந்ததில் வசந்தபுரம் என்ற காட்டுக்கு வந்தாங்க. ராணி, பார்த்தையா இந்த காடு எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு? இந்த காட்டுல நமக்கு உணவுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது போல. நம்ம இந்த காட்டிலேயே இருந்துடலாம். நீ சொல்றதும் சரிதான் கோரி. நம்ம இந்த காட்டிலேயே ஏதாவது ஒரு மரத்துல நம்ம வீட்டை கட்டி சந்தோஷமா இருக்கலாம். வா ராணி, நம்ம முதல்ல போய் உணவுகளை சாப்பிடலாம். அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அங்கேருந்து பறந்து ஆப்பிள் மரம், வாழை மரம் 2 பேர் பக்கத்துலேயும் போனாங்க. வாங்க காங்களா, நான் இந்த காட்டுல உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆமா ஆப்பிள் மரமே, நாங்க இந்த காட்டுல இல்ல, வேற காட்டுல இருந்து வந்திருக்கோம். ஆப்பிள் மரமே, நாங்க உங்க பழங்களை சாப்பிடலாமா? கண்டிப்பா காங்களா, நீங்க எவ்வளவு பழங்கள் வேணாலும் சாப்பிடுங்க. மரம் அப்படி சொன்னதும் காகங்கள் 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை ஆளுக்கு ஒரு பழங்களாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ராணிக்காகவும் வாழை மரத்தை பார்த்து இப்படி கேட்டுச்சு. வாழை மரமே, நான் உங்க மரத்துல எங்களோட வீடை கட்டிக்கலாமா? கண்டிப்பா காகமே, நீ என்னோட மரத்திலேயே உன்னோட வீடை கட்டிக்கோ. வாழை மரம் அப்படி சொன்னதும் காகங்கள் 2 பேரும் தங்களோட வீட்டை அந்த வாழை மரத்தில் கட்டிக்கிட்டாங்க. அதே சமயம் பிங்கி உணவு சாப்பிட்றதுக்காக வாழை மரத்துக்கிட்ட வந்துச்சு. வா பிங்கி, என்ன உணவு தேடி சாப்பிட வந்தையா? ஆமா வாழை மரமே, நான் இன்னைக்கு உங்க பழத்தை தான் சாப்பிட போறேன். சரி பிங்கி, எவ்வளவு வேணா சாப்பிடு. அப்படின்னு வாழை மரம் சொன்னதும் பிங்கி குருவி பழங்களை சாப்பிட்டுட்டு 2 வாழைப்பழம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. இதையெல்லாம் பார்த்த ராணிக்காகவும் வாழை மரத்தை பார்த்து இப்படி சொல்லிச்சு. வாழை மரமே, நீ இப்படியே உன்னோட பழங்களை எல்லாம் எல்லா பறவைகளுக்கும் கொடுத்துட்டே இருந்தா உங்ககிட்ட பழங்களே இருக்காது.
அதுக்கப்புறம் எந்த குருவிகளும் உன்கிட்ட வந்து பேசாது. நீ காஞ்சு போயிருவ. பச்சை கலர்ல இருக்குது உன்னோட மரம் எல்லாம் காஞ்சு போயிரும். அதனால நீ எந்த பறவைகளுக்கும் பழங்களை தராத. ஒரு நாள் 2 3 பழம் வேணா கொடு. இப்படி எல்லா பழங்களையும் கொடுக்க வேண்டாம். நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு காகமே. சரி, நான் இனிமேல் எந்த பறவைகளுக்கும் பழங்களை தரல. மரமும் ராணிக்காகவும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ரோஸு குருவி பழங்களை சாப்பிட்றதுக்காக வந்தது. வாழை மரமே, இன்னைக்கு நான் உன் பழங்களை தான் சாப்பிட போறேன். இல்லை ரோசி, நீ என்னோட பழங்களை சாப்பிடக்கூடாது. ஏன் வாழை மரமே இப்படி சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? பழங்களெல்லாம் நீங்கள் இப்படி சாப்பிட்டா என்னோட அழகு போயிடும். நான் பழங்கள் எதுவுமே இல்லாமல் காஞ்சு போயிடுவேன். அதனால நீங்கள் என்னோட பழங்களை சாப்பிடக்கூடாது. வாழை மரமே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் குருவிங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற? ஆப்பிள் மரமே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோட பழங்களை நான் எந்த குருவிங்களுக்கும் சாப்பிட தர மாட்டேன். ரோசி குருவி, நீ இங்க வா. என்னோட பழங்களை சாப்பிட்டுட்டு உனக்கு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போ. ஆப்பிள் மரம் அப்படி சொன்னதும் ரோஸு குருவி ஆப்பிள் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 பழங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. வாழை மரமே, நீ செய்வது தவறு. கடவுள் நம்மளை படைச்சதே குருவிங்களுக்கு உணவளிக்க தான். ஆனா நீ ரொம்ப தப்பு பண்ற. அந்த காங்களோட பேச்ச நீ கேட்காத. குலமே, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அமைதியா இரு. எனக்கு ஒன்றும் புத்திமதி சொல்ல தேவையில்லை. அதே சமயம் காங்கள் 2 பேரும் குளத்துல தண்ணி குடிக்க வந்தாங்க. காங்களா, நீங்க என்னோட தண்ணீரை குடிக்க கூடாது. நான் உங்களை மாதிரி பறவைகளுக்கு தண்ணீர் தரமாட்டேன். குலமே, உங்க தண்ணீர் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த காட்டுல எவ்வளவு தண்ணீர் இருக்கு, அங்க போய் நாங்க குடிச்சுப்போம். அப்படி சொல்லிட்டு காங்கள் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து பறந்து போனாங்க தண்ணியை தேடி. அதே சமயம் ஆப்பிள் மரம் வாழை மரத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சு. வாழை மரமே, நீ காங்களோட பேச்சை கேட்காதா? அவங்க உனக்கு தவறுதலாக வழியை காட்டுறாங்க. நீ அவங்க பேச்சை கேட்காத. ஆப்பிள் மரமே, எனக்கு தெரியும் யார் பேச்சு கேட்கணும் யார் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு. நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்படியே சில தினங்களும் பல மாதங்களும் ஆச்சு. வாழை மரம் குருவிகள் யாரையும் பழங்களை சாப்பிட விடாதனால வாழை மரத்தில் அதிக பழங்கள் இருந்தது. ஒரு நாள் ராணிக்காகவும் வாழை மரத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சு. வாழை மரமே, எங்கள் இருவருக்கும் அதிக தாகம் எடுக்கிறது. நாங்கள் 2 பேரும் போய் தண்ணீர் குடிச்சிட்டு வாரோம். சரி காகமே. வாழை மரம் அப்படி சொன்னதும் காங்கள் 2 பேரும் அங்கேருந்து பறந்து போனாங்க. அந்த சமயம் அந்த காட்டில் காற்று ரொம்ப பலமாக அடிக்க ஆரம்பிச்சது. காற்று பலமாக அடித்ததில் வாழை மரம் வாழைப்பழங்களோட வெயிட்டு தாங்காமல் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, இந்த காத்துல நான் கீழே விழுந்துட்டேனே. வாழை மரமே, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேல அந்த காங்களோட பேச்சை கேட்காதன்னு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஒரு சின்ன காத்த கூட உன்னால தாங்க முடியல. உன்னோட பழங்களோட எடை அதிகமானனால தான் நீ இந்த காத்துல கூட தாங்காம கீழே விழுந்துட்ட. நீ எல்லா பறவைகளுக்கும் உன்னோட பழங்களை கொடுத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆமா ஆப்பிள் மரமே, நான் உங்களோட பேச்சை கேட்காதது என்னோட தப்பு தான். அதனால தான் எனக்கு இந்த நிலைமை. தோழி குலமே, நீ கூட எனக்கு நிறைய சொன்ன, நான் தான் கேட்கவே இல்லை. அதனால தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு போல. அதே சமயம் காங்கள் 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. காங்களா, நான் உங்களால தான் இப்போ ஒரு சின்ன காற்றை கூட தாங்க முடியாம கீழே விழுந்துட்டேன். நீ காத்துல கீழே விழுந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் வாழை மரமே? நீ எதுக்கு எங்களை சொல்ற? நான் உன்னோட பேச்சை கேட்டுதான் இந்த காட்டுல இருக்கிற குருவிங்களுக்கு பழங்களை தரல. அந்த எடை தாங்காம தான் நான் இப்போ கீழே விழுந்துட்டேன். உன்னை யாரு என்னோட பேச்சை கேட்க சொன்னது? உனக்கு சுயமா அறிவு இல்லையா? இப்படி வாழை மரமும் காங்களும் பேசிகிட்டு இருக்கப்போ குளம் காங்களை பார்த்து இப்படி சொல்லிச்சு. ஏய் காங்களா, நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க. இனிமே இந்த காட்டுக்குள்ளேயே நாங்க உங்களை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா இங்க இருக்க குருவிங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களை 2 பேர்த்தையும் அழிக்க விடுவோம்.
நீங்க இந்த காட்டுக்கு வந்தனால தான் வாழை மரம் சாஞ்சிடுச்சு. உங்க பேச்ச கேட்டனால மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஒற்றுமையா தான் இருந்தோம். குளம் அப்படி சொன்னதும் காங்கள் 2 பேரும் அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்பவுமே அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்கவே கூடாது. நம்ம எது சரி தவறுன்னு யோசித்து அதன்படி வழி நடக்க வேண்டும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.